ஸ்ரீரங்கம் ஊர் அப்படிங்கிற தரப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10வது விஷயம். நிறைய விஷயம் இருக்குது, அதில் 10வது விஷயம் பார்க்க போகிறோம். ஸ்ரீரங்கத்தில் 3 ஆண்டாள் சன்னதி இருக்குது. ஒன்று எங்கன்னாக்க மேலே அடையவளஞ்சானில் ஆண்டாள் சன்னதி இருக்குது. இப்போது ஆண்டாள் என்ன பண்ணானாக்க ஸ்ரீரங்க ரங்கநாதரை கல்யாணம் பண்ணிக்க போகிறதாக கனவு கண்டார். வாரணம் ஆயிரம் சூழ வலம் செய்து நாரணன்பி நடக்கின்றார் பூரண பொற்குடம் வைத்து புறமங்கும் தோழ நாட்ட கனா கண்டி தொழினான் அப்படின்னு சொல்லிட்டு தான் கண்ட கனவினை 11 பாசுரமாக நாச்சியார் திருமொழி அப்படிங்கிறத ஆண்டாள் சொல்லியிருக்காள். அந்த இதில் எப்படியெல்லாம் கல்யாணத்தில் ஒரு ஈவெண்ட் நடக்குமோ அப்படி அத்தனை ஈவெண்ட்டையும் கனவுலே கண்டு கழிச்சிட்டாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டா. அந்த கனவுல கண்டதோட தந்தையார்கிட்ட சொல்லணுன்ட்டு அந்த விஷயத்த சொல்ல வந்தா. அதே நேரத்தில் தந்தையாரும் அந்த கனவு கண்டிருக்கார். ஸ்ரீரங்கநாதர் தன் மகளை கல்யாணம் பண்ணிக்கிறதாக கனவு கண்டிருக்கார். அவர் சொல்லியிருக்கார், உன் மகளை திருமண கோலத்தில் ஸ்ரீரங்கத்துக்கு அழைச்சினோன்னு சொல்லியிருக்கார். அவர் கண்ட கனவை மகள்கிட்ட சொல்ல வந்தார். மகள் கனவை தன் அப்பாட்ட சொல்ல வந்தார். கடைசியில் 2 பேரும் ஷேர் பண்ணிட்டார். பார்த்தாக்க உடனே என்ன பண்ணுறாரு, திருமண கோலத்தில் ஒரு பல்லக்கில் ஆண்டாளை எழுந்துகளை பண்ணிக்கிட்டு அங்கேருந்து பரிவாரங்களோட ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து எல்லாரும் ஸ்ரீரங்கத்துக்கு அவன் தங்கின இடம்தான் வெளியாண்டாள் சன்னதி. அந்த இடத்துல அதனால ஆண்டாளுக்கு ஒரு சன்னதி இருக்குது. இன்றைக்கும் அந்த வட்டர் வம்சத்தை சேர்ந்தவா தான், பெரியாழ வட்டர் வம்சத்தை சேர்ந்தவா தான் இன்றைக்கும் அங்கே கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. அது இல்லாமல் உள்ளுக்குள்ள ரங்கவிலாஸ் மண்டபம் தாண்டி கொஞ்சம் போனாக்க ஒரு ஆஃபீஸ் இருக்குது, கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குது, ஏதாவது தகவல் மையம்னு ஒன்று இருக்குது. அதுக்கு இடது கை பக்கம் போனோம்னாக்க அங்கே ஒரு ஆண்டாள் சன்னதி இருக்குது. அது இல்லாமல் பிரகாரம் தாயார் சன்னதிக்கு போகிறதுக்கு முன்னால் தன்வந்தி சன்னதியிலேருந்து பிரகாரமாக வந்தோமானால் அப்போது கோதண்டராமன் சன்னதிக்கு பக்கத்தில் ஒரு ஆண்டாள் சன்னதி இருக்குது. அந்த ஆண்டாள் சன்னதியில் என்ன விசேஷம்னாக்க ஒவ்வொரு மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு பாசுரத்துக்கும் தகுந்தாற் போல் ஒவ்வொரு விதமான அலங்காரம் செய்யப்படும். அந்த அலங்காரம் பார்க்கறதற்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். 3 ஆண்டாள் சன்னதியிலையும் மார்கழி மாதம்னாக்க அப்படியே கொண்டாட்டம் தான். ஸ்ரீரங்க மக்களுக்கு போய் அதை சேவிக்கிறதே தனி சுகம்தான். அவ்வளோ நல்லா இருக்கும், அலங்காரம் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெளியாண்டாள் சன்னதியில் அந்த பாசுரத்தோட விஷயங்களை அப்படியே கோலத்தில் போட்டு காமிச்சிருப்பா அந்த ஊர் மக்கள். அவ்வளவு தத்ரூபமாக கோல வடிவில் கண்ணுக்கு முன்னால் நம்ம விஷயத்தை கொண்டு வந்திருப்பா. அவ்வளோ நல்லா இருக்கும். இது ரொம்ப எல்லாருமே ரசிக்கக்கூடிய விஷயம். ஸ்ரீரங்கத்து மக்கள் எல்லாரும் அவ்வளோ விசேஷமானது ஒன்று. ஸ்ரீரங்கத்தில் இது ரொம்ப முக்கியமான விசேஷம்.